பணியாற்றும் நல்லாயன். மே 11 இஞ்ஞாயிறு உயிர்ப்புக் காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இஞ்ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்றும் இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் உலக நாள் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இதே ஞாயிறு மே மாதத்தின் 2ஆம் ஞாயிறு என்பதால் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இன்று அன்னை தினம் கொண்டாடப்படுகிறது. அத்துடன் மே 13 அன்று பாத்திமா நகர் அன்னை மரியாவின் திருநாளையும் நாம் சிறப்பிக்கிறோம். நல்லாயன் ஞாயிறு, அன்னை தினம், பாத்திமா அன்னை மரியாவின் திருநாள் என்ற 3 கருத்துக்களையும் இணைத்து இன்றைய ஞாயிறு சிந்தனைகளை மேற்கொள்வோம். அது மட்டுமல்ல, மே மாதம் 15ஆம் தேதி அகில உலகெங்கும் குடும்பங்களின் நாள் கொண்டாடப்படுகிறது. குடும்பத்தில் நல்ல முறையில் உருவாகும் குழந்தைகள் இறையழைத்தலை ஏற்று தலைவர்களாக, மக்களை வழிநடத்தும் ஆயர்களாக உருவாக முடியும். இவை அனைத்தையும் இணைத்து பார்க்க இறைவன் நமக்கு தந்திருக்கும் இந்த நாளுக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ள பகுதி யோவான் நற்செய்தியின் 10ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நற்செய்தியின் 9ஆம் அதிகாரத்தில் பார்வை இழந்த ஒருவரை இயேசு குணமாக்கும் நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் எழும் ஒரு காரசாரமான விவாதத்தில் இயேசுவை ஒரு பாவி என்று முத்திரை குத்துகின்றனர் பரிசேயர்கள். அவர்களுக்கு பதில் சொல்லும் வகையில் இயேசு தன்னை ஒரு நல்ல ஆயனாக சித்தரிக்கிறார். அது மட்டுமல்ல, ஆடுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் திருடர், கொள்ளையர், கூலிக்கு மேய்ப்பவர் இவர்களுடன் தன்னை ஒப்புமைப்படுத்தியும் பேசுகிறார் இயேசு. உண்மையான ஆயனின் குணங்களை இயேசு விவரிக்கும் ஒரு சில வரிகளை இப்போது கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 3-4 முடிய. அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். 100கணக்காய் ஆடுகள் இருந்தாலும் அவை ஒவ்வொன்றுக்கும் பாசமாய் பெயரிட்டு அழைப்பதும், தன்னை பின்தொடரும் ஆடுகளுக்கு முன் சென்று வழிகாட்டுவதும் ஆயனின் முக்கிய குணங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் மிக நெருக்கமான உயர்ந்த அடையாளம் அவரது பெயர். ஒருவரை பெயரிட்டு அழைக்கும்போது உருவாகும் உறவு, பிணைப்பு உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மை. ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைப்பதில் கிடைக்கும் உறவும் நிறைவும் எண்ணிக்கையில் கிடைக்காது. ஆனால் நாம் வாழும் காலத்தில் எண்ணிக்கைக்கு தரப்பட்டுள்ள மதிப்பை நாம் அனைவரும் அறிவோம். நமது வாழ்வை பல அடையாள அட்டைகளாக மாற்றி ஒவ்வொன்றுக்கும் ஓர் எண்ணை கொடுத்து நமது முக்கியமான அடையாளங்கள் எண்ணிக்கையில் சிக்கிக்கொள்வதை நாம் அனைவரும் உணர்ந்து வருகிறோம். முதல் தர நாடுகள் என்று முன்னேற்றம் கண்டிருக்கும் நாடுகளில் ஒருவரது வாழ்வே அட்டைகளிலும் அவற்றில் உள்ள எண்களிலும் புதைந்து வருவதை பார்க்கலாம். இந்த அட்டைகள் தொலைந்துவிட்டால், அவரது எண்களை அவர் மறந்துவிட்டால், ஒருவர் தன் சுய அடையாளத்தையே இழக்கும் ஆபத்து உண்டு. நம் குழந்தைகள், நண்பர்கள் இவர்களது பெயர்கள் மறக்கப்பட்டு அவர்களது தொலைபேசியின் எண், அவரது கிரெடிட் கார்டு எண் என்று எண்களே நமது நினைவையும் மனதையும் நிறைக்கப் போகும் காலம் மிக நெருங்கி வருகிறதோ என்ற பயம் எனக்கு. பெயர் சொல்லி அழைத்து உறவுகளை வளர்க்கும் வழிகளை, ஆழப்படுத்தும் வழிகளை நாம் கண்டு கொள்ள நல்லாயன் நமக்கு உதவிகள் செய்ய வேண்டும். தலைவனை தொடரும் தொண்டர்கள் 1000ஆய் பெருகினாலும் அவர்களை எண்ணிக்கையாக கருதாமல் ஒவ்வொருவரையும் தனி மனிதர்களாய் எண்ணி அவர்களது பெயர் சொல்லி அழைக்கும் தலைவனே உண்மை தலைவன். நெப்போலியன் தன் வீரர்கள் அனைவரின் பெயர்களையும் நினைவில் வைத்து அவர்களை பெயர் சொல்லியே அழைத்ததாக வரலாறு சொல்கிறது. இப்படி 1000 பெயர்களை நினைவில் பதிப்பதற்கு அசாத்திய அறிவுத்திறமை இருந்தால் மட்டும் போதாது. தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் மதித்து அவர்கள் மீது ஈடுபாடு கொள்ளும் மனமும் இருந்தால்தான் பெயர்கள் மனதில் பதியும். பெயர் சொல்லி பாசமாய் அழைத்தல், முன்னே சென்று ஆடுகளை வழி நடத்துதல்
ஆகிய நற்பண்புகளுடன் ஆயனின் மற்றொரு முக்கியமான குணத்தையும் யோவான் நற்செய்தி 10ஆம் பிரிவில் இயேசு குறிப்பிடுகிறார். இந்த பகுதி நமக்கு இன்றைய திருப்பலியில் தரப்படவில்லை. எனினும் நல்லாயனையும் இறை அழைத்தலையும் சிந்திக்கும்போது இந்த முக்கியமான குணத்தையும் குறிப்பிடாமல் இருக்க முடியாது. யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 14-15 முடிய. நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். நல்லாயனின் ஒரு முக்கியமான குணம் ஆடுகளுக்காக தன் உயிரையே தருவது. எந்த ஒரு சூழலிலும் தன்னை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களையே எண்ணி வாழ்வதைப் போன்ற ஓர் உயர்வான வாழ்வு உலகில் இல்லை. ஆபத்து, துன்பம் என்று வரும்போது தன்னை குறித்து ஒருவர் கவலை கொள்வதும் தன்னை காத்துக்கொள்ள முயல்வதும் வெகு சாதாரண மனித இயல்பு. அந்த இக்கட்டான சூழல்களிலும் தன்னை பற்றிய கவலை இல்லாமல் அடுத்தவரை பற்றி கவலைப்படும் மனம் மலை போல் உயர்ந்த மனம். மனித வரலாற்றில் தங்களையே மறந்து பிறருக்காக வாழ்ந்த பலரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்லாயன், இறை அழைத்தல் என்ற இரு எண்ணங்களையும் இணைத்து சொல்லப்பட்டுள்ள ஒரு கதை இது. வெறும் கதை அல்ல, உண்மை சம்பவம். கொரியாவில் நடந்து வந்த போரின் உச்சக்கட்டம். போரில் காயப்பட்டு உயிருக்கு போராடி வந்த ஒரு வீரன் தான் இறப்பதற்கு முன் ஒரு குருவை சந்திக்க வேண்டுமென்ற தன் ஆவலை வெளியிட்டான். அவனுக்கு மருத்துவ உதவிகள் செய்தவர் திகைத்தார். இந்த போர்க்களத்தில் குருவுக்கு எங்கே போவது என்று அவர் தடுமாறி கொண்டிருந்த போது அந்த வீரனுக்கு அருகில் மரணத்துடன் போராடி கொண்டிருந்த மற்றொரு வீரன் நான் ஒரு குரு என்று தன்னையே அறிமுகப்படுத்தினார். அவரது நிலையை கண்ட மருத்துவர், நீங்கள் அசையாதீர்கள், அசைந்தால் உங்கள் உயிருக்கு பெரும் ஆபத்து, அந்த குருவிடம் எச்சரித்தார். அதற்கு அந்த குரு, நான் வாழப்போகும் இந்த ஒரு சில மணித்துளிகளை விட என் நண்பரின் ஆன்மா மிகவும் முக்கியம் என்று சொன்னபடி தன்னிடம் எஞ்சியிருந்த சக்தியையெல்லாம் திரட்டி தரையோடு தரையாக ஊர்ந்து வந்தார் அந்த குரு. சாகும் நிலையில் இருந்த அந்த வீரனின் இறுதி நேரத்தில் அவனுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்கினார். அந்த வீரனும் குருவும் அமைதியாக இறந்தனர். மே மாதம் 15ஆம் தேதி குடும்பங்களின் அனைத்துலக நாள். நமது குடும்பங்கள் இறை அழைத்தலை வளர்க்கும் நாற்றங்காலாய், தோட்டமாய், பள்ளிக்கூடமாய் இருக்க இறையருளை வேண்டுவோம். பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு ஆகியவற்றை முடித்துவிட்டு வாழ்வில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க காத்திருக்கும் இளையோரை இன்று சிறப்பாக இறைவனின் திருப்பாதம் கொணர்வோம். நல்லாயனாம் இயேசுவைப் போல் இறை அழைத்தலை ஏற்று மக்கள் பணிக்கு தங்களையே அளிக்க முன்வரும் இளையோரை இறைவன் வழிநடத்த வேண்டுமென்று இறை அழைத்தல் ஞாயிறன்று மன்றாடுவோம்.